தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்த நிதியை கையாடல் செய்ததற்கு கண்டனம். கர்நாடகத்தில் கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு முன்பு பாஜகவினர் போராட்டம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று வாரியம் உத்தரவிட்டதற்கு கண்டனம். முதலமைச்சர் விஜய் கர்நாடகத்துக்கு செல்வது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. காவிரி விவகாரம் தொடர்பான வினாவுக்கு தமிழக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மேகதாட்டு அணை விவகாரத்தில் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க தமிழக அரசு அனுமதிக்காது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தீர்க்கமான முடிவு இது என்று அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வாய்மூடி மௌனியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் பேசியுள்ளதை சுட்டிக்காட்டல். கர்நாடக முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் நேரில் சந்திப்பதில் எந்த பயனுமில்லை. விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கருத்து. உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பு இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்காமல் இருக்க சட்ட போராட்டம். திமுக ஆட்சியிலும் மருத்துவ படிப்பு இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைத்ததை அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டல். ஹமாஸ் அமைப்பை ஆயுதங்களை கைவிட செய்யும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. காசாவிலிருந்து மீண்டும் அச்சுறுத்தல் உருவாக அனுமதிக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை பணத்தை சுருட்டியதை கண்டித்தும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மீது ஜூலை 20ஆம் நாள் காவல்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து அப்போது முழக்கமிட்டனர். அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்த நன்கொடை பணம், நகைகள் ஆகியவற்றை சுருட்டியதை நடித்து காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா ஆகியோரும் கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்டனர். கர்நாடகத்தில் இருந்து காவிரியில் தமிழ்நாட்டுக்கு அடுத்த 15 நொடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ள நிலையில் இதை கண்டித்து கிருஷ்ணராஜ சாகர் அணை முன் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நேற்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்துக்கு அடுத்த 15 நாட்கள் நாள்தோறும் நொடிக்கு 3500 கன அடி நீரை திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டது. இரு மாநில எல்லையான பிலிகுண்டு எனும் இடத்திலிருந்து தமிழகத்துக்கு நீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. இந்த உத்தரவுப்படி கிருஷ்ணராஜ சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று கருதியும் இதை கண்டித்தும் மாண்டியா மாவட்டத்தில் கிருஷ்ணராஜ சாகர் அணை பகுதியில் பாஜகவினர் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் அங்கு காவல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மகேஷ், கர்நாடக சட்ட மேலவைத் தலைவர் சலவாதி நாராயணசாமி, சி.டி. ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகத்தில் கடும் வறட்சி நிலவுவதாகவும் இந்நிலையில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுப்படி எப்படி தண்ணீர் திறந்துவிட முடியும் என்றும் அவர்கள் வினவினர். கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு செல்லும் சாலையில் அமர்ந்து பாஜகவினர் முழக்கமிட்டனர். காவிரி பிரச்சினை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் குமாரசாமி, காவிரி நீர் ஒழுங்காற்று ஆணையம் கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டிலும் சுற்றுப்பயணம் செய்து உண்மை நிலையை அறிந்து கொண்ட பின் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று கூறினார். காவிரி நீர் விவகாரம் குறித்து ஆலோசிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகத்துக்கு செல்வது தொடர்பாக எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை என்று தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேகதாட்டு விவகாரம் குறித்து தேவையில்லாமல் அதிமுக வழக்கு தொடுத்துள்ளதாக கூறினார்.
தேவையில்லாமல் மக்களை குழப்பும் வகையில் தமிழக மக்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்துள்ளதாக கூறினார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் சுமூகமான முறையில் தீர்வு காண்பதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசித்து வருவதாகவும், உச்சநீதிமன்றம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு தேவையான நீரை பெறும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காவிரி நீர் பங்கீடு குறித்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளதாகவும், இதுகுறித்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேகதாட்டு அணை விவகாரத்தில் ஒரு செங்கல்லை கூட கர்நாடக அரசு எடுத்து வைப்பதற்கு தமிழக அரசு அனுமதிக்காது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கல்லை கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க கூடாது என்பதுதான் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தீர்க்கமான முடிவு என தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று கூறிய கர்நாடக முதலமைச்சரின் கருத்து பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் எதுவும் பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு 75,000 ரூபாய் வரை குறு சிறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சரித்திரத்திலேயே இல்லாத ஒரு நாடகத்தை இந்த அரசு அரங்கேற்றியுள்ளதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இன்று வரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடாததோடு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தண்ணீர் திறக்க மாட்டேன் என்று கூறிய கர்நாடக முதல் மந்திரியின் கருத்து பற்றியும் முதலமைச்சர் விஜய் எதுவும் பேசாமல் வாய்மூடி மௌனியாக இருப்பதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் ஜீவ நதியாம் காவிரி நதி மற்றும் மேகதாது பிரச்சினைகள் பற்றி விவாதிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசின் முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் நேரில் சந்திப்பதில் எந்த பயனுமில்லை என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசின் முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் நேரில் சந்திப்பதில் எந்தவித பயனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழக விவசாய சங்கங்கள் இந்த சந்திப்பு தேவையற்றது என தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிடுவதற்கு அரசியல் ரீதியாக உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கர்நாடக அரசின் சட்டவிரோத போக்கை சட்ட ரீதியாக முறியடிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து தமிழக முதலமைச்சர் விஜய் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பு இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்காமல் இருக்க தமிழக அரசு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ராஜ், தாவேக ஆட்சி காலத்தில்தான் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை மத்திய அரசுக்கு வழங்கியதாக முன்னாள் முதலமைச்சர் கூறியிருப்பது உண்மைக்கு புறம்பானது என்றார். 2024-25 கல்வியாண்டில் 119 இடங்களும், 2025-26 கல்வியாண்டில் 1045 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களும் மாநிலத்தால் நிரப்ப முடியாத காரணத்தால் எந்த நிபந்தனையும் இன்றி ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பை ஆயுதங்களை கைவிட செய்யும் ஒப்பந்தத்தை அமைதி வாரியம் எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காசாவில் உள்ள ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்கள் தங்களது ஆயுதங்களை முழுமையாக துறப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை அமைதி வாரியம் எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். காசா இனி பயங்கரவாத தாக்குதல்களுக்கான தளமாக பயன்படுத்தப்படாது என்பதால் இஸ்ரேல் தனக்கு தகுதியான பாதுகாப்பை பெறும் என்று கூறியுள்ளார்.
இந்த ஒப்பந்தம் கவனமாக திட்டமிடப்பட்ட பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்றும், ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக கைவிட்ட பின்னர் இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து படிப்படியாக வெளியேறும் என்றும் தெரிவித்துள்ளார். காசாவின் பாதுகாப்பை உறுதி செய்ய நிலைத்தன்மையை மீட்டெடுக்கும் சர்வதேச படை புதிய பாலஸ்தீன காவல்படையுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அக்டோபர் 7ஆம் தேதியன்று காசாவிலிருந்து உருவான அச்சுறுத்தல் மீண்டும் உருவாக அனுமதிக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரத்தில் மும்பை அருகே உள்ள பிவாண்டியில் பழைய அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மும்பை அருகே தானே மாவட்டத்தில் உள்ள பிவாண்டியில் பழைய 4 மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அதன்பின் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் இணைந்து கொண்டனர். கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 9 பேரின் உடல்களை மீட்டுள்ளனர். மீட்பு பணி நடைபெறும் இடத்தில் உயிரிழந்தோரின் உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. அரசு பள்ளி கழிப்பறைகள் பராமரிப்புக்கு தனி நிதி ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்ட கேட்டலிஸ்ட் ஆய்வகத்தின் தொடக்க விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு ஆய்வகத்தை திறந்து வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆர்டிஇ விதிமுறைகளின் கீழ் மாணவர் சேர்க்கை தொடர்பான விவகாரத்தில் சட்ட ரீதியாக போராடி மாணவர்களின் உரிமையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு தொடக்கம் முதலே நீட் தேர்வுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ராஜ்மோகன், நீட் விவகாரத்தில் அரசியல் செய்வதை விடுத்து மாணவர்களின் நலனுக்காக சட்ட ரீதியான போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளி கழிப்பறைகள் பராமரிப்புக்கு தனி நிதி ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். முதலமைச்சரின் அனுமதி பெற்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் கழிப்பறைகளை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். இந்த நீட் ரகசியம் தெரியும் சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டை போயிட்டு இதெல்லாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்று சொன்னதுதான் இன்றும் என்றும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல முறை இதை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் அரசியல் செய்வதை விடுத்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்தேன். பிரதமர் மோடியிடம் தங்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் தாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிடுவோம் என்று கூறும் தைரியம் அன்புமணிக்கு இருக்கின்றதா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாமல்லபுரத்தில் நடக்கும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காக வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வருகை தர உள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சிப்பதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். பிரதமர் மோடியிடம் தங்களுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியேறிவிடுவோம் என்று கூறும் தைரியம் அன்புமணிக்கு இருக்கின்றதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அன்புமணி தேவையில்லாமல் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் வம்புக்கு இழுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் அந்த முயற்சியை மேற்கொள்றார். நம்ம இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. அது அவருடைய பார்வைங்கிறது கர்நாடகத்துக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்புல ஒரு நல்லெண்ண அடிப்படையில போறத எல்லாத்தையும் நான் சொல்றதுதான் எல்லாரும் முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. சட்ட ரீதியா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நமக்கு நியாயத்துல நம்ம பொறுத்தவரைக்கும் நமக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. காஞ்சிபுரம் அருகே பழங்குடியின மக்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் பழங்குடியின மக்களுக்கு அரசு வழங்கிய நிலங்களை அளவீடு செய்து வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேனாம்பாக்கம் வெள்ளக்குளம் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் தங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிலங்களை அளவீடு செய்து நிரந்தரமாக வீடு கட்டி தர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினத்திடம் மனுக்கள் வழங்கினர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அரசு வழங்கிய நிலங்களை அளவீடு செய்து வழங்குமாறு தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் தற்பொழுது வசிக்கும் வீடுகளுக்கு தேவையான தார்பாய்களை வழங்குவதாகவும்
அதன் பின்பு உங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்டி அங்கு நீங்கள் குடியேறலாம் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது திடீரென அமைச்சர் தென்னரசு அங்கு வருகை தந்ததால் அமைச்சரிடமும் பழங்குடியின மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதில் பகுதி செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி அருகே அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து வைத்திருந்ததால் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களையும் அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் கூத்தவிளாக்கத்தில் உள்ள நிலத்தை சென்னையை சேர்ந்த நபர் ஒருவர் ஆக்கிரமித்து தனது வீட்டுடன் சேர்த்து சுற்றுச்சுவர் கட்டியிருந்தார். இந்த இடத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கன்வாடி கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியிருந்தது. இதுகுறித்து அந்த நபர் பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தொடர் விசாரணையின் முடிவில் அரசு நிலத்தை அரசுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் திருவட்டார் தாசில்தார் மரகதவள்ளி மற்றும் அதிகாரிகள் முன்னிலையில் மதில் சுவரை இடிக்கும் பணி தொடங்கியது. அஸ்திவாரத்துடன் அங்கன்வாடி கட்டும் பணி நடந்த நிலையில் தொடர்ந்து அந்த நபர் இடையூறு அளித்ததால் வேலை கிடப்பில் போடப்பட்டது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்தனர். இதையடுத்து கூத்தவிளாக்கத்துக்கு மாவட்ட ஆட்சியர் பிரதாப், தாசில்தார் மரகதவள்ளி ஆகியோர் வருகை தந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களையும் கையகப்படுத்த அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார். ஆட்சியரின் உத்தரவை அப்பகுதி மக்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். நட்புக்காக கர்நாடகா போகும் தமிழக முதல்வர் திரும்பும்போது டி.கே. சிவக்குமாரை அழைத்து வந்து வறண்ட காவிரி டெல்டாவை காட்ட வேண்டும் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் அவசர கூட்டம் பொதுச் செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு பொதுச் செயலாளர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக வருகின்ற 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு வருகை தர உள்ளதாக அம்மாநில முதல்வர் டி.கே. சிவக்குமார் மீண்டும் தெரிவித்துள்ளதாக கூறினார். நட்புக்காக கர்நாடகா போகும் தமிழக முதல்வர் திரும்பும்போது டி.கே. சிவக்குமாரை அழைத்து வந்து வறண்ட காவிரி டெல்டாவை காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 50 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமையை பேச்சுவார்த்தை என்கிற பெயரால் பறிபோய்விடக் கூடாது என்ற அச்சத்தில் தொடர்ந்து விவசாயிகள் வலியுறுத்துவதாக தெரிவித்தார். அதற்கு மதிப்பளித்து தமிழக முதல்வர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்த சூழ்நிலையிலும் காவிரி குறித்து கர்நாடகாவோடு பேச்சுவார்த்தை நடப்பதை ஏற்க மாட்டோம். அப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வாரையானால் கர்நாடக தமிழர்களுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்படி திரும்பும் போது அவர் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை அழைத்து வந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளை காண்பிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வாரா என்கிற உத்தரவாதத்தை எல்லாம் தமிழக விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக அறிக்கை மூலமாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காவிரி நீர் திறந்துவிடப்படாததால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் அசாதாரண சூழலை எதிர்கொண்டு வருவதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை குடியமுத்தூரில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காவிரி நீர் திறந்துவிடப்படாததால் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் அசாதாரண சூழலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து தற்போதுள்ள தாவேக அரசு மதுபான கடைகளை தனியாருக்கு கொடுக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி வருவதாகவும், அவ்வாறு நடந்தால் தமிழ்நாட்டில் கள்ளசாராயம் ஆறு போல் ஓடும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒருபுறம் ஊழல் ஒழிப்பு என்று மக்களுக்கு நல்லது செய்வதாக கூறிவிட்டு மறுபுறம் லாட்ரி குடும்பத்திற்கு புதிய தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் நடவடிக்கையில்தான் அரசு ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்பொழுது கூடுதலாக 100 மீட்டருக்கு அருகாமையிலேயே பார்கள், அது ஒன்றல்ல எத்தனை வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரெஸ்டோ பார், உணவகங்களில் பார் நடத்தலாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நகர்ப்புற சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட அதே போல பேரூராட்சிக்கு மேல் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை முற்றாக அரசு நிர்வாகத்தில் எடுத்து தனியாருக்கு கொடுக்கப்பட போவதாக செய்திகள் வருகின்றன. சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் சேலத்தில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடத்த உள்ளதாக ஜெனிசிஸ் கல்வி அறக்கட்டளையின் இயக்குனர் கர்லின் தெரிவித்துள்ளார். சேலத்தில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி ஒன்றில் ஜெனிசிஸ் கல்வி அறக்கட்டளையின் இயக்குனர் கர்லின் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அப்போது சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 6 முக்கிய கருப்பொருட்களை மையமாக கொண்டு வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்கத்தான் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இதில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 10 தன்னார்வ அமைப்புகள் இணைந்து பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த உள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் பிரியதர்ஷினி, செயல் இயக்குனர் பிரபு சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதற்காக அப்படின்னா நாங்க ஒரு முக்கியமா நிறைய விஷயம் இருக்கு, ஒரு 6 விஷயத்தை மட்டும் நாங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ், அதாவது தாய்ப்பால் வார விழா, தாய்ப்பாலுடைய முக்கியத்துவத்தை குறித்து அதை எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக ஒரு நடைப்பயணம். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் அவேர்னஸ், அதாவது நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிட்றது வந்து எவ்வளோ நமக்கு வந்து நல்லது, நம்ம மற்ற ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டாம், அதாவது இது ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க, நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படி அதை வலியுறுத்தியும் இன்டர்நேஷனல் யூத் டே உடைய இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்காக யூத்தால் என்னெல்லாம் செய்ய முடியும். தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றுவதாக கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழுவினர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தமிழ்நாடு கறிக்கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் துரைராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் தமிழ்நாடு கறிக்கோழி வணிகர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் துரைராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். ஆனால் தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்றுவதாக கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழுவினர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளார். இன்னொரு பிரச்சனை என்னங்க, இப்போ அந்த பிராய்லர் கோஆர்டினேஷன் கமிட்டியில் கொடுத்துருக்கிறதுல இந்த அரசு அறிவித்த ஆணைப்படி நாங்கள் தயார் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு கழுத்து பகுதிகளில் தீவனம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் அவங்க சொல்லலை. பட் அதை அண்டர்ஸ்டுட் தான், அவங்க அதை சரிவர பண்ணணும், நேர்மையாக அவங்க அந்த நிறுவனங்கள் செஞ்சால் பிரச்சனை வராது. இதில் நேர்மை இல்லாமல் ஏதாவது நடைமுறைகளில் சிக்கல் இருந்தால் அவங்க தீர்த்து கொடுக்கணும். அதுக்கும் மேலே எங்கள் வணிகர்களுக்கு ரொம்ப துன்பப்படுத்துகிற மாதிரி தீவங்களை மறுபடி திணிச்சாங்கன்னா திருப்பி இன்னொரு போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி நிலைமை கூட வரலாங்க. ஏன்னா அது வராமல் கண்காணிக்கணும், அரசு அதிகாரிகள் இங்கே உதவி பண்ணணும். நாங்கள் எல்லோரோட சிரமங்களை மனசில் வச்சு இந்த தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நிறுத்தி வச்சுக்கிறோம். நீலாம்பூரில் தலைக்கவசம் அணிவோம் உயிரை காப்போம் என்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை நீலாம்பூரில் தனியார் கல்லூரியின் சார்பில் தலைக்கவசம் அணிவோம் உயிரை காப்போம் என்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கீதா தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீலாம்பூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் தியாகராஜன், உதவி காவல் ஆய்வாளர் சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது பேசிய அவர்கள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் மற்றும் சாலை விதிகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் கணினி அறிவியல் துறை தலைவர் சத்யவதி, தேசிய மாணவர் படை திட்ட அலுவலர் கார்த்திக், உதவி பேராசிரியர் மனோஜ் உள்ளிட்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். திருமுல்லைவாயில் அருகே பல ஆண்டுகளாக சாலை அமைக்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் தனது மகனுடன் சென்ற நபர் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அந்த சிறுவனுக்கு வலது கை முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து சாலையை சீரமைக்க கோரி அந்த பகுதி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திருமுல்லைவாயில் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சாலை அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய காவல்துறையினர் சாலை அமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என ஆரல்வாய் மொழியில் தமிழ்நாடு கறிக்கோழி வணிகர்கள் கூட்டமைப்பினர் கறிக்கோழி ஏற்றி செல்லும் வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தீவன கட்டுப்பாட்டு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கறிக்கோழி வணிகர்கள் கூட்டமைப்பினர் கறிக்கோழி ஏற்றி செல்லும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவன கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு பின்பற்றுவதாக கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீண்டும் கறிக்கோழி விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டன. கொண்டையம்பள்ளியில் அரசு மதுபான கடையை அகற்ற கோரி அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கொண்டையம்பள்ளியில் உள்ள அரசு மதுபான கடையினால் பெண்களும் பள்ளி மாணவர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கடையை அகற்ற கோரி கடை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தம்மம்பட்டி காவல்துறையினர், டாஸ்மாக் அதிகாரிகள் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது 1 மாத காலத்திற்குள் மதுபான கடையை அகற்றப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டக்காரர்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விருதுநகரில் குடிபோதையில் காரை இயக்கிய ஆசாமியை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் தனது மனைவி குழந்தை பெற்றுள்ளார் என்று கூறி வந்த நபர் குடிபோதையில் அவரது காரை பிரசவ வார்டுக்குள்ளே இருந்து அதிவேகமாக வெளியே ஓட்டி வந்துள்ளார். அப்போது அங்குள்ள வாகனங்களை இடித்தும் பெண் காவலரை காயப்படுத்தியும் டிவிஎஸ் 50 மீது மோதி தரதர என்று தீப்பறக்க இழுத்து அருப்புக்கோட்டை ரோடு வழியாக அதிவேகமாக சென்றுள்ளார். இதனை அங்கிருந்த பொதுமக்கள் படத்தில் வருவது போல் விரட்டி சென்றுள்ளனர். அல்லம்பட்டி முக்கு ரோடு வரை சென்றபோது கார் தானாக நின்றுவிட்டது. உடனடியாக பொதுமக்கள் அவரை சூழ்ந்து விட்டனர். மோசமான நிலையில் அங்கிருந்த கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் குடிபோதை ஆசாமியை மீட்டு விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 7 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை பல்லாவரம் அருகே நாகல்கேணியில் சங்கர் நகர் காவல் ஆய்வாளர் ராஜசேகரன் தலைமையில் உதவி ஆய்வாளர் யோகேந்திரன், தலைமை காவலர்கள் கோபால், கலைச்செல்வன், காவலர்கள் தமிழ்ச்செல்வன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் சுற்றுக்காவல் சென்றனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த கும்பலை பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் 7 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் குரோம்பேட்டை அபீர், அபிஷேக், நாகல்கேணி சிவமணி, திருநீர்மலை பால்ராஜ், நாகல்கேணியை சேர்ந்த முகமது ஐதப்கான் ஆகிய 5 பேரை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் அபீர் ஆந்திரத்தில் இருந்து கஞ்சா மொத்தமாக வாங்கி வந்து சிவமணி, பால்ராஜ், அபிஷேக் மூலமாக சென்னை புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விற்றது தெரியவந்தது. கைது செய்த 5 பேரையும் சங்கர் நகர் காவல்துறையினர் நீதிபதி முன் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். அண்டக்குளம் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் ஆடுகளும் கோழிகளும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே உள்ள பெரியதம்பி உடையான்பட்டியை சேர்ந்த சூசைராஜ் விவசாயத்தை கைவிட்டு தனது விவசாய நிலத்தில் கொட்டகை அமைத்து ஆடு, மாடு, கோழி வளர்ப்பு தொழிலை தொடங்கி வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றார். இந்நிலையில் 5க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் ஆடு, கோழிகளை கடித்து குதறியுள்ளது. சத்தம் கேட்டு வந்து பார்த்த சூசைராஜ் வெறிநாய்கள் ஆடுகள், கோழிகளை கடித்து குதறிக் கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து வெறிநாய்களை சூசைராஜ் மற்றும் அவரது சகோதரர் அடைக்கலராஜுடன் விரட்டியடித்தனர். ஆனாலும் வெறிநாய்கள் கடித்ததில் 8 ஆடுகள், 30 கோழிகள் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தன. எனவே வெறிநாய் கடித்து உயிரிழந்த ஆடு மற்றும் கோழிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வெறிநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எட்டயபுரம் அருகே அரசு பேருந்து மீது வேன் மோதியதில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து 28 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று தேனி மாவட்டம் குமுளி நோக்கி சென்று கொண்டிருந்தது. எட்டயாபுரம் அருகே வந்தபோது விளாத்திக்குளத்தில் இருந்து வந்த வேன் ஒன்று எதிர்பாராத விதமாக சாலையை கடக்க முயன்றது. அப்போது வேன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் தெய்வநாயகம் பேருந்தை திருப்பிய போது வேனின் முன்பகுதி உரசியதில் நிலைத்தடுமாறிய பேருந்து நீரோடை தடுப்பு சுவரில் ஏறி பள்ளத்திற்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து ஓட்டுநர் தெய்வநாயகம் உட்பட மொத்தம் 9 பேருக்கு காயம் ஏற்பட்டது.
இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து எட்டயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் கனமழை காரணமாக 5 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் விடுமுறை அளித்துள்ளது. கேரளாவில் தீவிர கனமழை பெய்து வரும் எர்ணாகுளம், வயநாடு, காசர்கோடு, ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் விடுமுறையை விடுத்துள்ளன. கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளதால் மலையோர பகுதிகளுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் எனவும், நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உயரமான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவையில் நடைபெற்ற டிஜே நினைவு சர்வதேச புகைப்பட போட்டியில் 37 நாடுகளைச் சேர்ந்த 2334 நபர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் டிஜே நினைவு சர்வதேச புகைப்பட போட்டி நடைபெற்றது. இதில் 37 நாடுகளைச் சேர்ந்த 2334 நபர்களிடமிருந்து 12278 புகைப்படங்கள் பெறப்பட்டன. இப்போட்டியில் தினேஷ் இன்சைட், அனிருத் காமகரி, சச்சின் பரளி ஆகியோர் முதலிடத்தையும், அர்னாட் பாரே, ஓங்கார் ரவீந்திர பெட்ரே, ராமச்சந்திரன், கோவிந்தராஜ் ஆகியோர் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தனியார் நிறுவனத்தின் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தனவேலு மொத்தம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுத் தொகையை வழங்கி பாராட்டினார். மேலும் தேர்வான சிறந்த புகைப்படங்கள் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. கிள்ளுக்குடி கீழத்தெருவிற்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே கிள்ளுக்குடி கீழத்தெருவில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலையில் முட்களை போட்டு கயிறு கட்டி அடைத்து காலி குடங்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போராட்டத்தின் போது குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தையும் வட்டார வளர்ச்சி அலுவலரையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜகோபால், சரவணன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜீவா ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை அனைவரும் கலைந்து சென்றனர். மன்னார்குடி அருகே திருத்தனாங்குளத்தை தூர்வாரிடக் கோரி கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சோழப்பாண்டியில் உள்ள திருத்தனாங்குளத்தை தூர்வாரிட வேண்டும் என பலமுறை அப்பகுதி கிராம பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் முறையாக அனுமதி பெற்று குளத்தை தூர்வாரும் பணியை மேற்கொண்டனர். ஆனால் அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சோழப்பாண்டியில் உள்ள குளத்தில் வண்டல் மண் எடுப்பதாக பொய்யான தகவலை கூறி அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மன்னார்குடி வட்டாட்சியரிடம் சோழப்பாண்டியில் உள்ள திருத்தனாங்குளத்தில் வண்டல் மண் எடுப்பதற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய உத்தரவிட்டார். இதை கண்டித்து திருத்தனாங்குளத்தை தூர்வாரிட கோரி கிராம பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மன்னார்குடியிலிருந்து முத்துப்பேட்டை செல்லும் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் மணிவண்ணன், வட்டாட்சியர் நக்கீரன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மாவட்ட ஆட்சியரிடம் கூறி நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவள்ளூர் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் அதிக எண்ணிக்கையிலான சத்து மாத்திரை உட்கொண்ட மாணவிகள் 3 உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த 4 மாணவிகள் வகுப்பறையில் இருந்த சத்து மாத்திரையை அதிக எண்ணிக்கையிலான மாத்திரைகளை உட்கொண்டுள்ளனர். இதன் பின்னர் வீட்டுக்கு சென்ற மாணவிகள் 4 பேரில் 3 தொடர்ந்து வாந்தி எடுத்ததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக மாலை திருமழிசை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது மாணவிகள் உட்கொண்ட மாத்திரை என்னவென்று உறுதியாக தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்ட சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தனர்.
இதன் பின்னர் அனைவரும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக வெள்ளவேடு காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் மாணவிகளுக்கு சத்து மாத்திரை ஒரு எண்ணிக்கை வழங்கப்படும் நிலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியை வராததை அடுத்து மாணவிகள் தாமாகவே மாத்திரை எடுத்து 10 முதல் 30 மாத்திரை உட்கொண்டதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் பேசிய போது, திருமழிசை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அங்கு பணியில் மருத்துவர்கள் இல்லை என அலட்சியமாக கூறி பூவிருந்தவல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாக குற்றம் சாட்டினர். திருவெண்ணைநல்லூரில் அரசு மாணவியர் விடுதியின் காப்பாளரின் முறைகேடுகள் குறித்து நமது ஜெம் தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் அரசு மாணவியர் விடுதியில் காப்பாளர் ஆலிஸ் தினந்தோறும் விடுதியில் தங்காமல் அவரது வீட்டிற்கு இரவு 8 மணி அளவில் அரசு பேருந்தில் எடுத்து செல்வதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அரசு பள்ளி மாணவிகள் முறைகேடுகள் மீதும் விடுதி காப்பாளர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வீடியோ வெளியிட்டனர். இதைத் தொடர்ந்து நமது ஜெம் டிவி செய்தியால் விடுதியின் காப்பாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அருகே ஓடும் அரசு பேருந்தில் முகமூடி அணிந்த 2 இளைஞர்கள் முன்சீட்டில் இருந்த இளைஞரை சரமாரியாக வெட்டியதில் இளைஞர் இரத்த வெள்ளத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் நாளாலுப்பள்ளம் அருகே பிக்கப் டேம் புத்துக்கோவிலில் சாமி கும்பிடுவதற்காக ஓட்டுநர் பேருந்து நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது பேருந்தில் பின்பகுதியில் அமர்ந்திருந்த 2 நபர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் முன்சீட்டில் இருந்த நபரை சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பேருந்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு கீழே இறங்கினர். இதன் பின்னர் இருவரும் அங்கிருந்து தப்பித்து சென்றனர். தகவல் அறிந்து வந்த தண்டராம்பட்டு காவல்துறையினர் இரத்த வெள்ளத்தில் மிதந்திருந்த இளைஞரை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் ரவி மோகன் நடித்துள்ள கராத்தே பாபு என்ற புதிய திரைப்படம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கத்தில் கராத்தே பாபு என்ற புதிய திரைப்படம் உருவாகியுள்ளது. தீவிரமான அரசியல் பின்னணியை கொண்ட இத்திரைப்படத்தில் நடிகர் ரவி மோகன் அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இப்படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் ஷாம் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் நாசர், KS ரவிக்குமார், காளி வெங்கட், பிரதீப் ஆண்டனி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாவதால் ஜெயம் ரவி ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். வாஷிங்டனில் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டியில் நவோமி ஒசாகா வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஜப்பானின் நவோமி ஒசாகா அமெரிக்காவின் ஆஷ்லின் குருகருடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய நவோமி ஒசாகா 6-3 என்ற முதல் செட்டை கைப்பற்றினார். 2வது செட்டிலும் ஒசாகா 3-1 என்று முன்னிலை பெற்றிருந்தார். அப்போது அமெரிக்க வீராங்கனைக்கு ஏற்பட்ட காயத்தால் போட்டியிலிருந்து அவர் விலகுவதாக அறிவித்தார். இதனால் நவோமி ஒசாகா வெற்றி பெற்று காலிறுதி சுற்று போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்து 13,255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 சவரன் 200 ரூபாய் அதிகரித்து 1,06,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது.
மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 94 புள்ளிகள் அதிகரித்து 78,021 புள்ளிகளில் வணிகமாகின்றது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 44 புள்ளிகள் அதிகரித்து 24,361 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம். அயோத்தி ராமர் கோவிலுக்கு வந்த நிதியை கையாடல் செய்ததற்கு கண்டனம். கர்நாடகத்தில் கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கு முன்பு பாஜகவினர் போராட்டம். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று வாரியம் உத்தரவிட்டதற்கு கண்டனம். முதலமைச்சர் விஜய் கர்நாடகத்துக்கு செல்வது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. காவிரி விவகாரம் தொடர்பான வினாவுக்கு தமிழக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மேகதாட்டு அணை விவகாரத்தில் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க தமிழக அரசு அனுமதிக்காது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தீர்க்கமான முடிவு இது என்று அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வாய்மூடி மௌனியாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் பேசியுள்ளதை சுட்டிக்காட்டல். கர்நாடக முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் நேரில் சந்திப்பதில் எந்த பயனுமில்லை. விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கருத்து. உயர் சிறப்பு மருத்துவ மேற்படிப்பு இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்காமல் இருக்க சட்ட போராட்டம். திமுக ஆட்சியிலும் மருத்துவ படிப்பு இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைத்ததை அமைச்சர் அருண்ராஜ் சுட்டிக்காட்டல். ஹமாஸ் அமைப்பை ஆயுதங்களை கைவிட செய்யும் ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. காசாவிலிருந்து மீண்டும் அச்சுறுத்தல் உருவாக அனுமதிக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.